ஓம் நம சிவாய. இப்பரந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு அழகான அற்புதமான தெருக்கூத்து தான். அதாவது ஸ்ரீ கணபதி சுவாமி நாடக சபா, கடலூர் மாவட்டம், விருத்தாச்சலம் வட்டம், பெரம்பலூர் கிராமத்தை சார்ந்த எம் கணேசன் நாடக ஆசிரியர் மற்றும் கடலூர் மாவட்டம், விருத்தாச்சலம் வட்டம், சிறுவம்பார் கிராமத்தை சார்ந்த கலை முதுமணி ஜி ஜோதி நாடக ஆசிரியர் அவர்கள் இருவரும் இணைந்து நடத்தும் தெருக்கூத்து தாங்க. அமன குமண சக்கரவர்த்தி அண்ணன் தம்பி பாக பிரிவினை என்னும் சனி மகத்துவம், அப்படிப்பட்ட தெருக்கூத்தை நடித்துள்ளார்கள். அந்த தெருக்கூத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோக்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போதுதான் அடியேன் பழனிவேல் போடும் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், நீங்கள் காண முடியும். சரி நீங்களே வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தங்கள் பாதத்தில் வைத்தார் காலநத்திர பிரசனமாகக்கூடிய கதிர்மொழி பட்டு அந்த மலர்ல வாடி வதக்கிவிடும். அதனால் பிரதவி அப்போத்தயம் என சொல்லக்கூடிய 5 பஞ்சபூத்த மலராத்திரமாக தங்கள் பாதத்தில் வைத்து மந்திரம் செய்கின்ற சுவாமி. என்னுடைய பாதாரம் இந்த கவனத்தை ஆர்வத்தனை சேமித்தபடி நான் வசந்தா என்னைக்கும் தீர்க்க ஆயுள் பற்றி சரியா சுகமஞ்சினிமாக வாழ்வாய் என்று உனக்கு வரவில்லை. என்னவா என்று வரமளித்ததான் தெரியுதா? ஆனா இந்த தினமாகப்பட்டதா அரமனையில் இருக்கக்கூடிய பெண்ணை என்னவா என்று அழைத்திருக்கின்றே மன்னவா முடிவா
இருக்கும் பொழுது என்ன வாழ்ந்து அழைத்திருக்கின்றீரே உன்னை எதற்காக மறுபடியாக தீர்மானித்தேன் தெரியுமா? ஆமா அண்ணா என்று சொல்லக்கூடிய குலசக்கரவர்த்தியும் சரியா மதுராவதி என்று சொல்லக்கூடியவர்களும் ஆமா ஏறின சிமாதன் நிறங்கால் படிக்க அரசா செய்து கொண்டு வருகிறார்கள். சரியா நாம் தெரிந்த ஒரு வழக்க பிரகாரம் நத்தவனம் சென்று மலரெடுத்து வார்த்தையில் அப்படி பணியக்கூடிய பழக்க வழக்கம். அந்த பழக்க வழக்க பிரகாரம் இந்த தரத்திலே பாதம் மாதிரி அண்ணாவுடைய பாதத்தை பணிக்க வேண்டும், போக வேண்டும். யாரு மன்னரா தானே உன் அண்ணன் சொல்லக்கூடிய அண்ணாவாகிய கமல சக்கரவர்த்தி உன் அந்நியராகிய மஞ்சுளா தானே தாங்களாகப்பட்ட உடன் பிறந்த தம்பிதான். இந்த நாட்டில வந்து பாதி அரசாட்சி அண்ணனுக்கு இருக்கிறன்றா, அதே பாதி நாடு தங்களுக்கு இருக்கின்றது. அப்படி இருக்கின்றபடியில் தானே தங்கள் அண்ணா அண்ணனுக்கு சொல்லுகின்ற அண்ணனுக்கு பாதி மணி வந்து சொல்லுகின்ற இது நியாயமா மன்னரா? இது ஒரு நாள் இல்லாம பாதியில போவாதீங்க புடிச்சுக்கோ. அண்ணாவைய குமார் சக்கரவர்த்தி பண்றாரு. அண்ணன் யாரா மந்திரி? முதல் மந்திரி யாரா? சம்பளம் யாரா கொடுக்குறாரு? மந்திரி அவரு. இதனால் வரைக்கும் நாடகம் உருக்கமா போகுது. அண்ணாவுடைய சிமாதானத்தில் அரசா செய்கிறார். அவருடைய பாதத்தை திறந்தோ நாங்கள் படியக்கூடிய பழக்க வழக்கம். அந்த பழக்க வழக்க பிரகாரம் அவன் தான் உடன் பிறந்த தம்பி. என்ன சொல்றேன்? நான் செய்யலாமா? நான் செய்யலாமா? செய்யக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? நாட்டை வந்து பாகத்தை பிரிக்க வேண்டும். பாகம் பிரித்தால் மட்டும்தான் இன்றைக்கு வந்து நாட்டு நாட்டாலே முடியும். என்ன சொல்ற? பாகத்தை ரெண்டா பிரிக்கணுமா? ஏய் ஏன் மன்னவா என்னடி உனக்கு நேர்ந்தது? நான் நாடகம் பார்க்க வந்திருக்கேன். நீ வர அண்ணார் என்று சொல்லக்கூடிய குமர சக்கரத்தில் இருக்கின்றாரே மஞ்சளாவதிக்கும் ஏதாவது புத்திர சந்தானம் இருக்கா? இல்ல. இவளை கல்யாணம் செய்து 12 வருஷம் ஆகிவிட்டது. இவளுக்கு ஏதாவது ஒரு குழந்தை இருக்கிறதா? நமக்கும் குழந்தை இல்ல, அவங்களுக்கும் குழந்தை இல்ல. இப்ப பாகத்தை பிரின்னு சொல்றாரு. அவர் பழுத்த பழம் போல இருக்கிறார். அவர் முன்னால் நின்று நான் பாகம் கேட்க முடியுமா? அந்த நேரத்துல இதுவரைக்கும் நான் கேட்கவே மாட்டேன். அவர் வார்த்தையை நான் கோடு கிழிச்சாலும் இந்த கோட்டோட அப்படி கிழிச்ச கோடு தாண்ட மாட்டேன். அப்படியேப்பட்டவன இப்ப பாகத்தை பிரின்னு சொல்றான். இன்னைக்கு 2 நாளா அங்க பக்கத்து விட்டு ஆஞ்சால இருக்காள வீட்டுக்கு போடல. ஏதோ கோல் பார்வை என்னவோ பண்ணிட்டா போல, எவ்வளவு சொல்லி கொடுத்துட்டா போல. கொட்டுல கஞ்சியும் குடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கணும். நானு ஒண்ணுமே இல்ல. அடி வக்க தப்பாய மால யாரு ஒப்ப மனுஷன் என்ன பண்ணாண்டடி ஓகே
ஏண்டா கோதினாயா ஏண்டா பங்கமான கைத உனக்கு எனக்கு வந்து குழந்தைன்னு சொல்றீங்க அது நான் செஞ்ச போவமாடா ஓயா அப்ப என்ன போவன் செஞ்சானோ நமக்கு பிள்ளை இல்ல அவங்களுக்கு பிள்ளை இல்ல நீனா சொத்துனா ரெண்டு பாகம் ஆமா இனிமேட்டுக்கு வந்து பாகத்தை வாங்கி வந்து நம்ம 20 குடும்பம் செஞ்சா ஓடுமோ தெரியல எவ திருக்குச்சி வச்சாலும் 100 நாள் வேலையில இவ்வளவு நாள் வரைக்கும் செஞ்சோடியா இருந்தோம் ஆமா உன் குடும்பம் இல்ல திருக்குச்சி வச்சது சனி பகவானுடைய மகத்துவமோ என்னமோ தெரியலையே ஒரு நாளைக்கு பேசாத வார்த்தை எல்லாம் பேசுறான் இன்னைக்கு பூத்துக்குச்சு என்னமோ தெரியல டேய் ஓ இங்க வா இவ வீட்டுல ஒண்ணு கூட வக்கத்தை பயம் கல்யாணம் பண்ணவல திக்கத்தை ஜாதி இட்ட வருஷத்துக்கு எது கூட கூட இல்ல போயிட்டு அப்ப மட்டும் அப்படியே அந்த வேலை கட்டிட்டு வந்துட்டான் நீ உடனே அனுப்பிட்டுறது அப்பதான் இல்ல உடனே அனுப்பிட்டு பாகத்தை பிரின்னு சொல்றா இத ஒரு பொண்டாட்டி வச்சுட்டா நல்ல உழைக்க ஆமா பெரிய மனுஷன் அதுக்காக நான் வச்சு போய் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ வீட்டுல என்ன இருக்கு மொண்டு குடி ஓட்ட சொம்பு கூட இல்ல இதெல்லாம் சம்பளம் இப்படிதான் சம்பளம் போடுறாங்க இப்ப இந்த காலத்துல என்னென்ன சீர்வரிசையில கொண்டு வந்து பொண்ணு கொடுக்குறாங்க சொல்ல நான் பாகத்தை பிரிக்கவே மாட்டேன் இருந்தா இருக்கட்டும் இல்லன்னா போட்டு இவன் நேத்திக்கு வந்தவன் ஆமா நான் இவளுக்காக நான் இருந்து பாகத்தை பிரிக்க மாட்டேன் எங்க அண்ணா இடத்துல நேர்முறையா நின்று நான் பாகத்தை கேட்கவும் முடியாது தகுதி இல்லை சரி அவருக்கு நான் பணிந்துதான் நான் இருக்கிறேன் இவ்வளவு நாள் வரைக்கும் சிவவார்த்தையை கேட்டு நீ போய் பாகத்தை நான் பிரிக்க மாட்டேன் சரி இருந்தா இரு இல்லைன்னா போட்டு போடி அவன் நாட்டாண்டு கொண்டு இருக்கின்றான் நாடு என்றா ஒரு இடம் என்றா ஆளுக்கு பாதிதான் அவர் அண்ணாரி ஒரு தம்பி அவர் மட்டும் அவங்க ஆயப்பனுக்கு பிறந்தாரு இல்ல இவர் பிறக்க கிடையாதா இவரும் கூட தானே பிறந்தாரு அவர் மட்டும் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் அவங்களுக்கு வயதாகி போய்விட்டது அவரு வயசாக சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பாரு அவருக்கு இளையவர் நான் இளையவர் நான் அந்த சாந்த குறிச்சி ஆனா இங்க வரா எனக்கு பிரச்சனையே இல்ல இருந்தா இருக்கணும்னு இஷ்டப்பட்டாரு பாகத்தை மட்டும் நான் பிரிக்க மாட்டேன் பாகத்தை பிரிக்க மாட்டியா நீ போடா நீ ஏன் இங்க பாரு ஏண்டா பாகத்தை பிரிக்க சொல்றல எத்தனை நாள் அங்க இருக்க முடியும் எத்தனை நாள் அங்க இருக்க முடியும் ஒரு பாகம் இல்ல அவனுக்கு வயசாகி போச்சு அவன் அண்ணனுக்கு அவன் அன்னைக்கு வயசாகி போச்சு இன்னைக்கு யார் வேலை சேருக்கிறது அவன் சாவர வரைக்கும் நாங்க ஒளி வேலை செஞ்சுட்டு இருக்கோம் கூட சரிதான் அவன் அண்ணன் பேர்ல இருக்குது நாளை சாவர கால கட்டத்துல அவே ஒரு பிள்ளைய தத்து எடுத்துட்டா கூட அந்த சொத்துக்களை யாருக்கிட்ட போவான் அவனுக்கு தானே போவான் அப்ப இருக்கும் போது நான் சின்னஞ்சிறு பிள்ளையா இருக்கிறேன் நாளைக்கே கூட சரிதான் அது அவனால முடியல கொஞ்ச நேரம் எனக்கு ஒரு பிள்ளை உண்டாவது என்னையா ஒரு வார்த்தைக்கு சொல்றேன்டா நீதான் பங்கமான கைதாச்சா ஒரு வார்த்தைக்கு சொல்றேன்டா ஒன்னால என் வயிற்றுல ஒரு பிள்ளை உண்டாவது அந்த பிள்ளைக்கு யாரா வாரிசு கண்டிப்பா என்ன சொல்லுவாங்க இந்த நாடு தாண்டா அவர் தானே சொல்லுவாங்க அப்ப இந்த நாடு யார் பேர்ல இருக்கணும் என் பேருக்கு வரணும் என் பேருக்கு வரணும் எப்படி பண்ணணும் கண்டிப்பா இவன் பேர்ல இருந்தா என் பேருக்கு மாறும் அப்ப எதனா பண்ணணும் கண்டிப்பா மாத்தணும் இவன் இப்படி எல்லாம் இருந்தா இருக்க மாட்டான் ஒரு கண்டி சொத்து கூட ஊரா சாண்டை குடிக்கணும் கண்டிப்பா ஆமா இல்லைன்னா வச்சுக்க அவன் எடுக்கணும் அது என்ன பண்ண பார்த்து சாண்டை குடிச்சவன அட என் கட்டிய தின்னவன வாடா நீ தந்த கடறா என் நக்கியார உனக்கு வடிச்சு உனக்கு வட்டியில கொட்டிக்க உனக்கு தொட்டில கொட்டி வைக்க அதாண்டா மாடு திங்கிற மாதிரி தின்னுட்டு நீ வந்து இந்த மாதிரிலாம் தின்னடா இல்ல இனிமே சரிதான் நான் வீட்டுக்கு போறல இனிமேட்டுக்கு சரிதான் என்ன தேடி வீட்டு பக்கம் வரக்கூடாது ஒரு கட்டி பானை
ஏற்கனவே நான் அடுப்பு ஊதுல பார்க்கல இல்ல எனக்கு ஊத தெரியாது ஊதி நெருப்பு உண்டாக்குங்க நீங்க ஊதுங்க பத்திக்கோ ஊதுங்க ஊதுங்க மூடிக்கு வச்சா நான் கஞ்சியை தடுக்கும் போது சார்ஜ் போச்சு இந்த கால் கொண்டு வரமா